பவுலிங் யூனிட் சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, மும்பை 4வது இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஆனா நாக் அவுட்ஸ்ல வெளிய போயிருவாங்க. ஏன்னா நாக் அவுட்ஸ்க்கு தேவை பவுலிங் யூனிட் தான். மும்பை விளையாண்ட எல்லா நாக் அவுட்ஸ் மேட்சும் பாருங்க, அவங்களோட பவுலிங் யூனிட் தரமா இருந்துச்சுன்னா, அந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு ஒரு ஃபைனல்ல 130 ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஃபைனல்ல. அடிக்க விடாம போயிருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு பவுலிங் யூனிட் வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான். பவுலிங் யூனிட் இருக்கிறது பிரச்சனை இல்ல. நல்லா ஸ்ட்ராங்கா பந்து போடணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் பவுலர்ஸ் எல்லாருமே. ஆமா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆமா. ஸ்குவாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 8 ஃபாரினர்ஸ். சரியா? ஒரு 8 ஃபாரினரோட வர்றாங்க. 8 ஃபாரினர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ருத்தர்ஃபோர்ட்ஸ், ரிக்கில்டனு, குண்டன் டிக்காக்கு, கார்பின் பாஷ், சான்னரு, அலா ஹசம்பரா, அ அவரு, அதுபோல ட்ரெண்ட் போல்ட் வேற இன்னொரு யாரு? வில் ஜாக்ஸ். 8 ஃபாரினரோட வர்றாங்க. 8 ஃபாரினர்ல 4 பேர் ஈஸியா தேர்ந்தெடுத்தலாம். ரிக்கில்டனா, குண்டன் டிக்காக்கா அதுல ஒரு ஆள். இப்போ போன வருஷம் மாதிரி ரிக்கில்டனோட போறாங்கன்னா ரிக்கில்டன். இல்லன்னா குண்டன் டிக்காக்கா அங்க ஒரு ஆள் வந்துரும். வில் ஜாக் கம்பல்சரி உள்ள வைக்கத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த தடவை அத கண்டிப்பா மும்பை யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. வில் ஜாக் கம்பல்சரி உள்ள இருக்கலாம். 3வது ஆப்ஷனா வந்து ட்ரெண்ட் போல்ட். கம்பல்சரி எப்படி பார்த்தாலும் 11th இருப்பாரு. ட்ரெண்ட் போல்ட். 4வதா சான்னரா, இல்ல ருத்தர்ஃபோர்ட்ஸா, இல்ல வில் ஜாக்கா. வில் ஜாக், சான்னரா அப்படி கனெக்ட் பண்றாங்களா? இல்ல சான்னரா, அல்லா கசம்பரா அப்படிதான். 4 பேரு. இப்ப ஜெனரலா பிளேயிங் 11 எடுத்து போகுது. சான்னர் இருப்பாரு. வில் ஜாக், குண்டன் டிக்காக், ட்ரெண்ட் போல்ட் அவ்வளவுதான். இதுல அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா பிளேயர். ஏன்னா 8 பிளேயர் தான். இது இல்லன்னா அது அப்படி மாத்திக்குவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அது பிரச்சனை இல்ல. இப்ப 17 பேர் பிளேயர்ல ஒரு 8 பேத்த எடுக்கணும். 8 பேத்த ஆல்ரெடியே எடுத்து வச்சாச்சு. சரியா? போன வருஷம் வந்தது அதே தான். நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ருத்ர போர்ட்ஸ் எங்க வைக்க போறாங்க. அவ்வளவுதான் கதை. வந்து பாத்தீங்கன்னா, டாப் ஆர்டர் பிளேயிங் 11ஸ்ல பார்க்கும்போது ரோஹித் சர்மா, குண்டன் டிக்காக்கா, ரிக்கில்டன். போன வருஷம் ஆப்ஷன்ல போனாங்கன்னா ரிக்கில்டன். இல்ல குண்டன் டிக்காக் இந்த தடவை எடுத்திருக்கோம். முதல் 2 மேட்ச் ட்ரை பண்ணுவாங்கன்னா குண்டன் டிக்காக் கூட போவாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஹார்திக் பாண்டியா, நமந்தீர். அதுக்கப்புறம் சான்னரு, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ரகுல் தக்கர், இம்பாக்ட் சப். நம்ம கணக்கு இப்படிதான் போவாங்கன்னு தோணுது. பட் சான்னரும் அல்லா கசம்பரும் இந்த 2 பேரும் 2 பேத்துல பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து தான். சான்னர்ட்ட பேட்டிங் இருக்கு. பட் அங்க பேட்டிங் கிடையாது. சரியா? அது ஒண்ணு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வில் ஜாக்கா, ருத்தர்ஃபோர்ட்ஸா? ருத்தர்ஃபோர்ட்ஸ் வந்து பந்து போடணும்னா ஒரு மீடியம் பேஸ் போடுவாரு. ஃபீல்டிங் சூப்பரா பண்ணுவாரு. பேட்டிங் டாப் டக்கரா இருக்கு ரீசென்ட்டா. வில் ஜாக்ஸ் அவர்களும் பேட்டிங்கும் சூப்பரா இருக்கும். பவுலிங், ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ரீசென்ட்டா கலக்குறாரு. சோ அந்த இடத்துல 2 பேரா யூஸ் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் வேற